அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான். கரெக்டு. தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில. இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. அவருடைய கூட்டத்துக்கெல்லாம் போனால் யார் ஸ்டாண்டப் காமெடியன்னு தெரியும். அவர் தான் டான்ஸ் ஆடுறாரு, அவர் தான் பேச்சை பேசும்போதே அது ஒரு ராகமாக பேசுகிறாரு, பாட்டாக பாடுறாரு. உண்மையிலேயே ஸ்டாண்டப் காமெடியன் அவர் தான். இது மக்கள் எல்லாம் பார்த்து வேடிக்கையாக பார்த்து கேள்வி பேசுகிறார்கள். அவரை சொல்லுவதை அவர் அப்படியே ஸ்டாலின் மீது சுமத்துகிறார். ஸ்டாலின் பேச்சில் கருத்து இருக்கிறது, ஸ்டாலின் பேச்சில் நியாயம் இருக்கிறது, சாதனைகள் இருக்கின்றன. யாரை எதிர்க்கிறோம் என்ற தெளிவான முடிவு இருக்கிறது, ஏன் எதிர்க்கிறோம் என்ற காரணமும் இருக்கிறது. கொள்கைக்காக, மக்கள் அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்குவதற்காக, ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக, இந்த நாட்டில் வாழுகிற மக்கள் அனைவரும், இந்திய குடிமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், மத ரீதியாக பிரித்தாளப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக எல்லோரும் இந்நாட்டு மக்கள் அவர்களுக்கு சம உரிமை, சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் உரையாற்றுகிறார். ஆனால் இவரை பொறுத்தவரை ஒற்றை சிந்தனை. மேடையில் நடனமாடுகிறார், நடிக்கிறார், முதலமைச்சரை தாக்குகிறார். இவர் எந்த மக்கள் பிரச்சனைக்காகவும் களத்தில் நின்று போராடியவர் அல்ல. இன்றைக்கு ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு பணம் தரவில்லை, போராடினாரா? ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு பணம் தர முடியாது என்றே இங்கே சொன்னார்கள். ஆனால் போராட மாட்டார், அவர்கள் காலிலே விழுந்து கிடக்கிறார். இவர் போய் பேசுவாரா? இதையெல்லாம் மக்கள் பார்க்கவில்லை, மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்.